நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல சப்ஜெக்ட் பிளஸ் verb யூஸ் பண்ணி சிம்பிளான சென்டென்சஸ் எப்படி எழுதணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல சப்ஜெக்ட்ஸா நம்ம என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ப்ரோனவுன்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுல என்னென்ன ப்ரோனவுன்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், எல்லாத்துலயும் சிங்குலர் ப்ளூரல் வரும். அதாவது ஐ, வி, யூ, he, she, it, they இதெல்லாம் ப்ரோனவுன்ஸ்ல வரும்னு பார்த்தோம். இதெல்லாம் சப்ஜெக்டா யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு தெரியும். இப்போ அடுத்தது அந்த சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை செய்யும் போது அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த ஆக்ஷன் வேர்ட் என்ன பண்ணும், அந்த ஆக்ஷனோட பர்பஸ் என்ன, இது வெறும் ஆக்ஷனை மட்டும் குறிக்குமா எப்படி குறிக்கணும் இப்போ பார்க்க போறோம். இப்போ verb அப்படின்னாவே என்னன்னா ஆக்ஷன் வேர்ட், ஒரு செயல். தமிழ்ல சொல்லணும்னா வினைச்சொல். அப்போ இந்த ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு அதை எந்தெந்த மாதிரிலாம் மாத்தி எழுதலாம், எந்தெந்த சூழ்நிலைக்கு எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த verb அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், வினைச்சொல். இந்த வினைச்சொல் எப்ப அந்த வினை நடந்ததுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம உருவாக்குற சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம உருவாக்கி இருக்கோம், அதாவது எந்த காலத்தை குறிக்கிற மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேர்ப்ல இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி எழுத போறோம். அது கூட இந்த வேர்பை வந்து இந்த ஃபார்ம்ஸோட எழுதுறது மட்டும் இல்லாம கூட இன்னொரு ஹெல்பிங் வேர்ப்ஸும் சேர்த்து காலத்தை குறிச்சு நம்ம டென்சஸும் பார்ப்போம். இப்போ வேர்ப் வந்து முதல்ல எந்த ஒரு வினைச்சொல் எடுத்துக்கிட்டாலும் எப்படி என்னென்ன ஃபார்ம்ஸ் வருது அதோட ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னா 6 ஃபார்ம்ல ஒரு வேர்ப் எழுதலாம். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம், தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல எந்த ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்துலயும் எழுதலாம். இப்போ இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது டு போட்டு நார்மலா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. அடுத்தது பேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் நமக்கு பிரசன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இட் இஸ் பேஸ் ஃபார்ம். ஒரு வேர்ப் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா முதல்ல அந்த வினைச்சொல் எப்படி எடுப்போம் அப்படின்னா பேஸ் ஃபார்ம். அது என்ன சொல்லுவோம்னா V1. கிராமர்ல நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணும்போது V1 யூஸ் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் பர்சன், அதாவது இங்க பார்த்தோம் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர் he she itக்கு மட்டும் யூஸ் பண்றது பிரசன்ட். பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது மட்டும் இது யூஸ் பண்றது. இது ரெண்டுமே பிரசன்ட் ஃபார்ம் தான். இது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்றது, which is verb plus s. verb கூட s சேர்த்திக்குவோம், அவ்வளவுதான். அடுத்தது பாஸ்ட் ஃபார்ம். அது என்ன சொல்லுவோம்னா V2 ஃபார்ம். அதுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், V3 ஃபார்ம். லாஸ்டா பாஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தோம். அந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது என்னன்னா verb கூட ing. இப்போ இத நாம ஆல்ரெடி நம்ம எப்பயுமே நம்ம படிக்கிறது ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு வருது V1, V2, V3 ஃபார்ம் மட்டும் தான் படிப்போம். which is present ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மட்டும் தான் படிச்சிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்க வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஒர்க் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்க ஒர்க் அப்படிங்கிற வேர்டை டு ஒர்க் அப்படின்னா அது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இன்ஃபினிட்டிவ் நீங்க டீடைலா பார்க்கணும். இப்போ பேசிக் லெவல்ல அது இப்போ வேண்டாம். அடுத்து பேஸ் ஃபார்ம் ஒர்க். நம்ம ஒர்க்குங்கிற வினைச்சொல் தான் எடுத்துப்போம். அந்த ஒர்க் கூட எஸ் போட்டு எழுதுனா ஒர்க்ஸ். he works, she works, it works அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது V2 ஃபார்ம் ஒர்க். இது வந்து எல்லாமே இதுல இருக்க எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன பேட்டர்ன் பார்ப்போம். ஆனா இந்த verb plus s ஃபார்ம் மட்டும் தான் இந்த he she itக்கு மட்டும் யூஸ் பண்றதா தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட். அடுத்து பாஸ்ட் ஃபார்ம் வந்து V2 worked. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் worked. இது ரெண்டுக்குமே ed போட்டு சேர்ந்தோம். இந்த மாதிரி பாஸ்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் ed மட்டும் போட்டு எழுதுற டைப் ஆஃப் வினைச்சொற்கள் மட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெகுலர் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம், ஆர் வீக் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது நிறைய ஃபார்ம்ஸ் எடுத்துக்காது. அந்த மாதிரி என்ன வேற என்னென்ன சொல்லலாம்னா ஓபன், க்ளோஸ், அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட் என்னென்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிறது ரெகுலர் வெர்ப்ஸ். அதுக்கு அடுத்தது இர்ரெகுலர் வெர்ப்ஸ் வந்து இந்த V2, V3 ஃபார்ம் வந்து வேற வேற மாதிரி வரும். அல்லது எல்லா ஃபார்மையும் இப்போ இங்க பேஸ், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லா ஃபார்ம்ஸ்மே வந்து சேமா இருக்க மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சே எக்ஸாம்பிள் கட், புட், அதெல்லாம் 3 ஃபார்மே சேமா இருக்க போகுது. அது இல்லாம இப்போ இங்க வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், சிங். இது மொத்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். டு சிங், V1 வந்து சிங், verb plus s வந்து sings, V2 sang, V3 வந்து sung. இது verb plus ing singing. இதே போல run எடுத்துக்கலாம். run, ran, ran, running இதெல்லாம் அதே வரும். runs. இந்த ஃபார்ம்ல பாஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அடுத்து verb plus s ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்லாம் வேற. இந்த 3 பேஸ்ல இது மாறி மாறி வரும். அப்புறம் catch, caught,
காட். அந்த மாதிரி இதோட ஃபார்ம்ஸ் வந்து வேற மாதிரி வரும். அந்த மாதிரி ed ஃபார்ம் போட்டு வராம இருக்க verbs வந்து irregular verbs னு சொல்லுவோம். இப்போ ஒரு வினையை குறிக்காம சில வேர்ட்ஸ் வந்து நம்ம காலத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது அடுத்து நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா do, have, be. இந்த மூணு ஃபார்ம் ஆஃப் verbs யூஸ் பண்ணி தான் காலத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். இதுல சில verbs வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா auxiliary verbs னு சொல்லுவோம். இது கூட இன்னும் சில மற்ற ஃபார்ம் ஆஃப் verbs இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா auxiliary verbs. அது வந்து காலத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது auxiliary verbs. இப்போ do எடுத்துப்போம். do ஓட இதுல இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் கிடையாது. இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் நம்ம எழுத மாட்டோம். இதே வெர்பை ஆக்ஷனாவும் எழுதுவோம். என்னென்ன ஆக்ஷன்? இப்போ doங்கிறது செய்யறோம் அப்படிங்கிற I do the work, வேலையை நான் செஞ்சேன் அப்படிங்கும்போது do வரும். I have a pen, அது நான் பேனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். I hold அப்படின்னு சொல்லும் போது அந்த have நம்ம இங்க யூஸ் பண்றோம். இங்க be form, I am a student, நான் இருக்கேன், ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு அந்த இருக்கேன் அப்படின்னு சொல்றத குறிக்கிறது be form verbs. அப்ப do form ஒரு செயலை செய்யறதுக்கு, I have a pen, have form வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அடுத்து be form வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப இந்த மாதிரி verbs மெயின் verb-ஆவும் ஆக்ஷன் verbs-ஆவும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க இத காலத்தை குறிக்கிறப்ப பயன்படுத்துறதுக்கு இந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல நம்ம எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ do ஃபார்ம்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து do. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் verb plus s ஃபார்ம், அதுக்கு does. past v2 வந்து did, இதுக்கு done. v3 ஃபார்ம் வந்து இதுக்கு done. verb plus ing doing. அதே போல have, has, had, having. இதுல have has presentல யூஸ் பண்ணுவோம். இது past, இது past participle-க்கும் இதுதான் யூஸ் பண்றோம். இதோட ஃபார்ம் அதாவது have ஓட past participle ஃபார்ம். அடுத்து இது be ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் verb. ஏன்னா be ஃபார்ம் அப்படிங்கும்போது I-க்கு யூஸ் பண்றது வேற எந்த ப்ரோனவுனுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். இங்க இருக்கிற I-க்கு யூஸ் பண்ற இந்த am வந்து வேற எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். சோ இந்த am மட்டும் இங்க வரும் சிங்குலர், அதாவது நார்மல் பிரசன்ட் ஃபார்ம். இது வந்து be-யும் சேர்த்துப்போம் இங்க கூட. இங்க am, be இதெல்லாம் சிங்குலர் இல்ல. am, be இங்க அடுத்து verb plus s ஃபார்ம் வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி இங்க கிராமர்ல ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட புரிதலுக்காக நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா is சேர்த்துக்கிறோம். ஏன்னா he is, she is, it is அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க இருக்கிற வேற எதுக்கும் அந்த is யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட்க்கு நம்ம is எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்ல இதே be ஃபார்ம் verbs அது am, be, are இது எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ இங்க வந்து நம்ம ஆக்சிலரி வெர்பா அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல இருக்கிற நிறைய இது ஆக்சிலரி வெர்ப் கிடையாது. அப்ப அடுத்தது is, v2 ஃபார்ம்ல வந்து am, be, is இதோட v2 ஃபார்ம் என்னன்னா was. அடுத்தது இதோட are ஓட past ஃபார்ம் v2 ஃபார்ம் வந்து என்னன்னா were. am, be, is இதுக்கெல்லாம் was, are வந்தா were இதோட ஃபார்ம்ஸ். அடுத்தது இந்த ஹோல்க்கு be க்கு v3 ஃபார்ம் வந்து been, v plus ing form being. இப்போ நம்ம do, have, be இது எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம். be க்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா am இருக்கிறதுனால am, be சிங்குலர், are வந்து ப்ளூரல், is சிங்குலர்ல தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பிரசன்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதோட am க்கும் be க்கும் was, are க்கு வந்து were. இதுல be இந்த ஹோல்க்கு எல்லாமே சேர்த்து v3 ஃபார்ம் வந்து been, இதுக்கு being. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம பாசிவ் ஃபார்ம் எழுதும்போது ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம பார்த்தது ஃபார்ம்ஸ். இப்போ இந்த இதுல இருந்து பர்టిక్యులரா எதெல்லாம் ஆக்சிலரி வெர்ப்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வச்சு எப்படி டென்சஸ் கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். Thank you.